இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம கிறிஸ்மஸ் தினத்தன்று இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு ரீத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீத்தை எதில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோர் போஸ்ட், அதாவது ஒரு வீட்டு வாசல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீத்தை அழகாக தொங்க விட்டுருப்பார்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ரீத் இல்லாத வீடே இருக்காது. அவங்களுடைய ஃபயர் பிளேஸ்க்கு மேலே அவங்க எந்த இடத்துல அவங்க குளிருக்காக அந்த ஃபயர் பிளேஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு மேலேனா பார்த்தீங்கன்னா இந்த ரீத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த ரீத் எதிலிருந்து உருவெடுத்துச்சு என்று பார்க்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் கிரேக்கர்கள் தான் இதை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாங்களாம். அவங்களுக்குரிய ஒருவேளை போயட்ஸ் அழகாக பாட்டு பாடினாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஆர்னமெண்ட்டாக, ஒரு பிரைஸ் மெடலை போன்று இது அவங்களுக்கு அணிவிப்பார்களாம். அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ், போர்ச்சேவகர்கள் ஒரு யுத்தம் முடிந்துவிட்டு அவர்கள் வெற்றியோடு கூட திரும்பி வந்தாங்கன்னா அவர்கள் தலையில் இது மகுடமாக சூட்டுவார்களாம். அதே போன்று நீங்கள் பார்க்கும்போது ஒலிம்பிக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஸில் வின் பண்ணி கொண்டு அந்த வின்னர் வரும் பொழுது அந்த ஜெயிக்கிறவனுக்கு இந்த ரீத்தை அவர்கள் வழங்குவார்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எங்கே போச்சா, ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து சென்றதாம். அங்கே அவர்களுடைய பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், அதாவது ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீரோ ராயன், அதாவது எம்பரர் நீரோ அதை தன் தலையில் வைத்திருப்பதாக நாம் புஸ்தகங்களில் நாம் வாசிக்கிறோம், படங்களை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இது அந்த ரோமர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து எப்படி நம்ம கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக எப்போ வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது முதலாக இதை கொண்டு வந்தவங்க யாருன்னா லுத்தரன் சபையாம். லுத்தரன் சபை முடித்து விட்ட பிறகு அப்படியே அதிலிருந்து கத்தோலிக்க திருச்சபை, எபிஸ்கோபிக்கல் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இப்பொழுது இந்த ரீத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ரீத் அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம்? இந்த அழகாக தோற்றமளிக்கிற இந்த அழகான ரீத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது அது அழகா சர்க்கிளா இருக்கிறபடியால் அதுக்கு என்ன சிக்னிஃபை பண்ணதா, இட் ரெஃபர்ஸ் டு தி நெவர் எண்டிங் லவ் ஆஃப் தி லார்ட். நம்மை விட்டு எப்பொழுதும் எடுபடாத அந்த கிறிஸ்துவின் அன்பை குறிப்பதுதான், கர்த்தரின் அன்பை குறிப்பதற்கு தான் அது ஒரு சர்க்கிளா இருக்கும். ஒருவேளை ஒரு கோடு போட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிஞ்சிரும். ஆனா ஒரு சர்க்கிள் நீங்க போட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப அந்த அன்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவூட்டும் வண்ணமாக தான் ஒரு சர்க்கிள், அது இந்த ரீத் ஒரு சர்க்குலராக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கும்பொழுது அதோடைய கலர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கலர் வந்து அழகான கிரீன் கலரா இருக்குது. கிரீன் எதை குறிக்குது என்று பார்க்கும் பொழுது கிரீன் ரெஃபர்ஸ் டு தி இட்டர்னல் லைஃப் which is given by the Lord. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை குறிப்பது தான் அந்த கிரீன் கலரா. அதோடு கூட அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ரிப்பன் இருக்கும், இல்லாவிட்டால் ரெட் கலர்ல ஹாலி ஐவி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை குறிக்கிறதாம். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இவ்வாறாக சொல்லுகிறார், இந்த ரீத் எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா இது நெவர் எண்டிங் லவ் ஆஃப் தி லார்ட். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக நமக்காக சிலுவையில் தனது சொந்த இரத்தத்தை கொடுத்து நமக்காக முள்முடி ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை குறிக்கும் வண்ணமாக தான் இந்த ரீத்தை நமது கிறிஸ்துமஸ் நாட்களில் நமது வீடுகளில் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம், 35வது வசனம், 48வது வசனம், 53வது வசனம், 10வது அதிகாரம் 10வது வசனம், 28வது வசனம், 17வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது it talks about the never ending love of the Lord. கர்த்தர் நமக்காக என்றும் மாறாத அன்பை வைத்திருக்கிறாரே அதை குறிக்கிறது. அதனால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது அல்லவா, இதை குறிக்கும் வண்ணமாக தான் இந்த ரீத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் வீடுகளில் வைத்திருக்கிறோம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரி, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன் மீது அவர் அன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக தனது சொந்த இரத்தத்தை என் இயேசுவானவர் அவர் செலவிட்டார். அவர் he gave all his blood. அவர் தனக்கு இருக்கும் எல்லா இரத்தத்தையும், கடைசி சொட்டு இரத்தம் மட்டும் அவர் உனக்காக கொடுத்தார். எதற்காக தெரியுமா? உன் மீது அன்புள்ளவராக உன்னை அவர் நித்திய ராஜ்யத்திற்குள், நித்திய பரலோகத்திற்குள் உன்னை அவர் சேர்க்கும்படியாக அவர் தன்னையே உனக்காக கொடுத்தார். இன்றைக்கும் அவர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக அவர் உன்னை கரை சேர்க்கும்படியாக இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் எவ்வளவு என் மீது அன்பு வைத்தீரோ அதே அன்பு உம்மீது எனக்கு வைக்க எனக்கு இன்றைக்கு என்னையே நான் தருகிறேன் என்று நீ சொல்வாயா? God bless you.